வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தமிழகத்தில் முதல் முறையாக அகோரிகள் மடம் திறக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ள அகோரிகள் மடம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமாநிலங்களைப் போல தமிழகத்திலும் அகோரிகள் பிரசித்தி பெறுவார்களா? புனித நதியான கங்கை ஆற்றின் கரையோரம், காசி உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படும் அகோரிகள் தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. இயக்குனர் பாலாவின் நான் கடவுள் படத்தின் மூலம் அகோரிகள் யார், அவர்களின் வழிபடு முறை என்ன என்பதை பெரும்பான்மையினர் தெரிந்திருப்பார்கள். அப்படியொரு அகோரி சிவகங்கையில் தடம் பதித்துள்ளார். அவரின் நோக்கம்தான் என்ன? சிவனின் கோர பைரவரையும் வீரபத்ரரையும் வழிபடுபவர்களே அகோரிகள். சாதுக்களான இவர்கள் மனித மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்திருப்பார்கள். இறந்தவர்களின் மண்டை ஓட்டை பயன்படுத்தி அதில் தண்ணீர் குடிப்பது, உணவு அருந்துவது என அகோரமாக காணப்படுவார்கள் அகோரிகள். காசி என்றும் பனாரஸ் என்றும் அழைக்கப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில்தான் அகோரிகளின் சாம்ராஜ்யம் உள்ளது. வடமாநிலங்களில் குகை கோயில் போன்ற இடங்களில் குடியிருக்கும் அகோரிகள் தமிழ்நாட்டில் கும்பமேளா கொண்டாட்டத்தின் போது கும்பலாக வருவதை காண முடியும். அப்படிப்பட்ட அகோரி ஒருவர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இலந்தைக்குளம் கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து குடிபெயர்ந்துள்ளார். கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு படையல் பூஜையுடன் விழா தொடங்கியது. அகோரி மடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கணபதி ஓமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. அகோரி பாக்யநாதன் சிறு குழந்தையை வைத்து மடத்தை திறந்து வைத்துள்ளார். மடத்தில் நிறுவப்பட்டுள்ள சிவலிங்கத்திற்கு பால், பன்னீர், இளநீர், சந்தன அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அகோரி மடத்தின் திறப்பு விழாவில் உள்ளூர் மக்கள் யாரும் பங்கேற்கவில்லை. மதுரையைச் சேர்ந்த ஒரு சிலர் மட்டுமே பங்கேற்றுள்ளனர். சிறப்பு பூஜையின் போது கைலாய வாத்தியங்கள் முழங்கியதால் இலந்தைக்குளம் கிராமமே அதிர்ந்து போயுள்ளது. கிராமங்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் இருந்து சற்று வித்தியாசமாக அகோரி மட வழிபாடு அமைந்திருந்ததாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். இமயமலையிலிருந்து வந்து இலந்தை குளத்தில் இந்த மடத்தை கட்டியிருப்பதாக அகோரி பாக்யநாதன் தெரிவித்துள்ளார். கடவுளை தேடி வருவோருக்கு மன நிம்மதி அளிக்கும் புகலிடமாக அகோரி மடம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். எல்லாரும் ஒண்ணுதான், அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருமே ஒரே மாதிரி. அப்படிங்கிறப்ப நம்மளே பார்க்க இவங்க முன்னாடி வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ வாங்க. அதே மாதிரி இந்த வட்டம் என்கிட்ட முத என்னை வந்து பார்க்குறாங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். அடுத்த வட்டம் வரும்போது நீ போன வட்டம் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது தீந்துருச்சான்னு கேள்வியே கேட்பேன். அவன் அதுக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு தான் அடுத்த பதிலே சொல்லுவேன். அதை விட்டு அப்படி அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அதேமாரி நல்லா ஆகிட்டேன்னா நீ நல்லா ஆகிட்டே எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்கவும் மாட்டேன். பார்த்துட்டே முடிஞ்சிட்டே போ, நீ என்னை கண்டுக்காமல் போனாலும் பரவாயில்லை. தமிழ்நாட்டில் விசேஷ நாட்களில் மட்டும் வடமாநிலங்களில் இருந்து அகோரிகள் வந்து செல்வார்கள். தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குக்கிராமம் ஒன்றில் அகோரி மடம் அமைந்துள்ளதை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர்.